நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசிஎன் வணக்கங்கள். இன்று நாம் 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து பாடம் 4 அணு அமைப்பு என்ற பாடத்திலிருந்து பல்வேறு வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மேலும் டிஎன்பிசி 4th குரூப் இதுவரை கலந்து கொள்ளாத டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோகிராஃபருக்கு வரும் வாரத்தில் நிச்சயமாக அழைப்பானை வரும் என்ற நம்பிக்கை கேட்டு பிறந்துள்ளது. எனவே அவர்கள் விரைவில் அழைக்கப்பட்டு அவர்களுக்கான இடம் தேர்வு செய்யும் அழைப்பானை வரும் நம்பிக்கையுடன். அடுத்த தேர்விற்கு படிக்கும் நண்பர்கள் தொடர்ந்து உங்கள் முயற்சியை தொடருங்கள். வாருங்கள் வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, அணுவின் சராசரி விட்டம் 1 × 10⁻⁹ மீட்டர், அதாவது நேனோமீட்டரில் குறிப்பார்கள். 2வது பாயிண்ட், ஜான் டால்டன் 1808ஆம் ஆண்டு அணுக்கொள்கையை வெளியிட்டார். முதல்ல அணுக்கொள்கை வெளியிட்டவர் ஜான் டால்டன். இந்த ஜான் டால்டன் சொல்லிய கொள்கை எப்படின்னா, அது ஒரு பிரிக்க முடியாத ஒரு துகள், மிகச்சிறிய துகள், அது அணு என பெயரிட்டவர் டால்டன். 4வது பாயிண்ட், 1897ஆம் ஆண்டு ஜே தாம்சன் அணுக்கொள்கையை வெளியிட்டார். இந்த டால்டன் வெளியிட்ட கொள்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஜே தாம்சனின் கொள்கை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிடப்பட்டு அணுக்கொள்கையை வெளியிட்டவர் ஜே தாம்சன். இதில் எதிர்மின் எலக்ட்ரான்களை கண்டுபிடித்ததற்காக 1906ஆம் ஆண்டு நோபல் பரிசை பெற்றார் ஜே தாம்சன். அடுத்து 7வது பாயிண்ட், தங்க தகட்டில் ஆல்பா கதிர்களை சோதனை செய்தவர். ஆல்பா கதிர்களை செலுத்தி அதில் உள்ளே செல்லும் ஆல்பா கதிர்கள் ஒரு சில மட்டும் திரும்பி எதிர் திசையில் வருவதை கண்டறிந்தார். இதில் இருந்து அங்கே உட்கரு என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது என்ற ஆய்வை கண்டுபிடித்தவர் ரூதர்ஃபோர்ட். 8வது வினா, தர்பூசணி பழத்தில் சிவப்பு பகுதி அணுவின் நேர்மின்னோட்ட பகுதியுடன் ஒப்பிட்டு கூறியவர் ஜே தாம்சன். அதே தர்பூசணி பழத்தில் விதைகள் அந்த சிவப்பு பகுதியில் எப்படி அங்கங்கே உள்ளே பதிந்துள்ளதோ அதுபோல அணுவில் எதிர்மின்னோட்டங்கள், அதாவது எலக்ட்ரான்கள் பதிந்துள்ளன. அந்த தர்பூசணியோட விதைக்கும் எதிர்மின்னோட்ட எலக்ட்ரான்களுக்கும் ஒப்பிட்டவர் ஜே தாம்சன். 10வது பாயிண்ட், எதிர்மின்னோட்டங்களை எலக்ட்ரான்கள் என அழைத்தவரும் ஜே தாம்சன் தான். அடுத்து 11வது பாயிண்ட், புரோட்டான்களை கண்டறிந்தவர் கோல்ட்ஸ்டீன். 12வது பாயிண்ட், நியூட்ரான்களை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். 13வது பாயிண்ட், ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கையே அந்த அணுவின் அணு எண் Z என்று கூறுவார்கள். எந்த ஒரு அணு ஒன்று சொன்னாலும் அதில் எலக்ட்ரான்களும் புரோட்டான்களும் சம எண்ணிக்கையில் இருக்கும். அப்போ தான் அது அணுவாக இருக்க முடியும். சம மின்சுமையுடன் இருந்தால்தான் அது அணு. இதை தான் Z என்ற குறியீட்டில் குறிப்பார்கள். 14வது பாயிண்ட், நிறையன் அல்லது அணு நிறை, அட்டாமிக் மாஸ் 18 சொல்லுவாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கப்படுகிறதுனா, புரோட்டான்களின் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை, இந்த இரண்டின் கூட்டுத்தொகை தான் அணு நிறை அல்லது நிறையன், அட்டாமிக் மாஸ் என்று அழைக்கப்படுகிறது. 15வது பாயிண்ட், ஒரு அணு பிற அணுவுடன் இணையக்கூடிய திறனே இணைதிறன் எனப்படும். ஒரு அணு பிற அணுவுடன் இணையக்கூடிய திறனே இணைதிறன். இதில் எடுத்துக்காட்டு, ஹைட்ரஜனோட இணைதிறன் 1, ஆக்சிஜனோட இணைதிறன் 2, கார்பனோட இணைதிறன் 4.
அடுத்து 16வது வினா, ஆற்றல் மட்டங்களின் அடிப்படையில் போரின் அணுக்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1913. 17வது வினா, வறுப்பொருள்களின் அடிப்படை அலகு அணு ஆகும். 18வது பாயிண்ட், புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இணைந்து நியூக்ளியான்கள், இந்த உட்கரு என அழைக்கப்படுகின்றன. புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இணைந்து அந்த மையப்பகுதியில் காணப்படும், அதான் நியூக்ளியான்கள், அதாவது உட்கரு என அழைக்கப்படுகின்றன. அடுத்து 19வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே தனிம அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்களையும் பெற்றுள்ளன. அவை ஐசோடோப்புகள் என அழைக்கப்படுகின்றன. அதாவது இசட்டுங்கிறது மாறாது, ஆனால் ஏடி என்கிற அந்த எண் மாறுபடும். இது எல்லாமே ஒரே தனிமமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது ஐசோடோப்புகள்னு பேர். எடுத்துக்காட்டு புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரீட்டியம், இது எல்லாமே ஹைட்ரஜனோட ஐசோடோப்புகள் ஆகும். அடுத்து 20வதுன்னா, ஒரே நிறை எண்ணையும், அந்த அட்டாமிக் மாஸ் மாறாது, ஆனால் வெவ்வேறு அணு எண்களை கொண்ட அணுக்கள், வெவ்வேறு தனிமங்கள் ஐசோபார் என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு கால்சியம் மற்றும் ஆர்கான், இரண்டும் ஐசோபாருக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிசி மற்றும் போலீஸ் தேர்வுக்கான அறிவியல் பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியிலிருந்து பாடம் 4 அணு அமைப்பு பாடத்திலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.